வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோயா கீமா பாவ் பாஜி. ஸோ நம்ம பாவ் பாஜி யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ் போட்டோ பன்னீர் போட்டோ பண்ணுவோம். இது சோயா சங்க்ஸ் வச்சு பண்ணுற ஒரு பாவ் பாஜி. இது எப்படி பண்ணலாங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சாஸ்பேனில் தண்ணி விட்டுண்டு அதில் 2 கப்பு சோயா சங்க்ஸை இந்த தண்ணி பாயில் ஆன உடனே அதில் போட்டுட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் பால் விட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ண விட்டுடுங்க. பால் அந்த சோயாவோட வாசனையை ரிமூவ் பண்ணிடும். இது ஒரு 2 மினிட்ஸ் இதில் பாயில் ஆனால் போதும். உங்களுக்கு சோயா கிரானியூல்ஸ் கிடச்சிதுன்னா அதை அப்படியே வெந்நீரில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம நல்லா அதை எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் நல்லா கையால் பிழிஞ்சிட்டு மிக்சியில் ஜஸ்ட்டு ஒரு 2 வாட்டி பல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சங்க்ஸ் கிடச்சிடும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்ருக்கேன். அந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரையிலும் நம்ம வதக்கிக்கலாம். அது கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, ஜஸ்ட் அந்த பிங்க் கலரில் ஆனால் போதும். இதோட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நம்ம அதை வதக்கிக்கலாம். இப்போது இது நம்ம நல்லா வதங்கின்னு இருக்கு. நம்மளுக்கு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட இந்த வெங்காயமும் சேர்த்து இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட நம்ம 2 பொடியாக நறுக்கின்னு தக்காளி சேர்த்துக்கிறோம். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வதங்கிட்டு எல்லாம் பாவ் பாஜி இது மசாலா வரும்போது நல்லா உரு தெரியாமல் நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இது நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு அதோட 2 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கிறோம். பாவ் பாஜி மசாலா நம்மளுக்கு கடையிலேயே கிடைக்கும். அதோட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரையிலும் நம்ம வதக்கிக்கலாம். அப்படியே கொஞ்சம் எண்ணெயும் லேசாக பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். இதோட 1/4 கப் பொடியாக நறுக்கின கொடமிளகாயும் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு பட்டாணி சேர்த்துக்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா இந்த இதில் ஒரு 1/4 கப் ஃப்ரோசன் பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கேப்சிகமோட. இது எல்லாத்தையும் நம்ம 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சோயா சங்க்ஸை பல்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்ககிட்ட அந்த சோயா கிரானியூல்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அதையும் வெந்நீரில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதில் 1 கப் தண்ணி விட்டுண்டு நம்ம இதை நல்லா ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். மூடியெலாம் வைக்க வேண்டாம். அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் இந்த மாதிரி கலர் நல்லா நம்மளுக்கு ரெட்டிஷாக கிடைக்கும். வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்த்துக்காதீங்க. இதை நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். 20 நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டும். இது சோயா ப்ரோட்டீன் ரிச் நம்மளுக்கு, ஸோ ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான இதுவும் ஆப்ஷனும் கூட. அடுப்பை 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி நம்ம இதை இறக்கிடலாம். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த சோயா கீமா பாவ் ரெடியாக எடுத்து இதை நம்ம பன்னை டோஸ்ட் பண்ணிவிட்டு பாவ் பாஜி மாதிரி நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜெயஸ்ரீஸ் கிச்சனோட லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.